இன்றைய கருத்தரங்கில் நமக்காக சிறப்புரை ஆற்றுபவர் திரு அமிர்தம் சூர்யா அவர்கள். மானுட வாழ்வில் கலை இலக்கியம் என்ன செய்யும் என்ற தலைப்பில் பேச உள்ளார். திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் 80களில் அமிர்தம் என்ற சிற்றிதழை நடத்தி வந்தவர். அதனாலேயே அவரின் பெயரோடு அமிர்தம் சூர்யா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். தற்போது புகழ்பெற்ற கல்கி வார இதழின் தலைமை உதவி ஆசிரியராக 13 வருடங்களாக சிறப்புற பணியாற்றி தனது அடையாளத்தை பரணி எங்கும் அடையாளப்படுத்தி வருகிறார். இவரின் தனி சிறப்பாக 4 கவிதை தொகுப்பு, ஒரு கட்டுரை தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டு சிறப்பித்துள்ளார். தற்போது இரவானம் என்ற தலைப்பில் ஒரு நாவல் எழுதி முடித்து அச்சு வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இவரது இந்த நூலுக்கு ஜெயமோகன், இந்திரா பார்த்தசாரதி, ஓவியர் சந்துரு ஆகியோர் அணிந்துரை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். இவர் சிறந்த பேச்சாளரும் கூட. 50க்கும் மேற்பட்ட மேடைகளில் உரையாற்றியவர். இவரது உரைகளை ஸ்ருதி டிவி தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. பத்திரிகையாளராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் தன்னை பன்முக தளங்களில் தொடர்ந்து தன்னை முன்னிறுத்தி வரக்கூடியவர். இவரது பணியினை பாராட்டி திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, ஸ்டேட் பேங்க் அவார்டு, கவிதை உறவு பரிசு, அண்ண விருது ஆகிய விருதுகளை அளித்து பாராட்டியுள்ளனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒருவர் நம்முடன் இந்த சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். அவரை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் மேடைக்கு அழைப்பதில் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். இப்போது திரு அமிர்தம் சூர்யா அவர்கள் மானுட வாழ்வில் கலை இலக்கியம் என்ன செய்யும் என்ற தலைப்பில் சிறப்புரையை வழங்குவார். நான் அமிர்தம் சூர்யா, அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து வழங்கும் மின்முற்றம் என்ற நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரண் தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனரும் எழுத்தாளரும் ஆன டாக்டர் பிரியாகிருஷ்ணனின் இலக்கிய பணியும் துறையில் அவருடைய முன்னெடுப்புகளும் முக்கியமான டாக்டர் பிரியாகிருஷ்ணன் அவர்களுடைய நேர்காணலை சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் கல்கியில் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய தொல்லியல் சார்ந்த பணிகள் கவனத்துக்குரியது, பாராட்டுக்குரியது. நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வளமான வணக்கங்கள். இந்த சிற்றுரையை கேட்கிற நீங்கள் எவ்வளவு மெத்த படித்தவர்கள் என்பதையும், எப்படி தமிழில் புலமை வாய்ந்தவர்கள் என்பதையும், பெரும் பேராசிரியர்களாக நீங்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். நான் பேராசிரியர் அல்ல. நான் தமிழை, தமிழ் இலக்கியத்தை என்னுடைய வகைப்பாட்டில், என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் உள்வாங்கிக் கொண்டு உங்களிடம் சொல்ல வந்திருக்கும் ஒரு எளிய கவிஞன், எழுத்தாளர், மிக சிறந்த வாசகர். எனவே உங்களை போன்ற ஆளுமைகளுக்கு முன்னால் பேசுவது என்பது, அல்லது பேசுவது என்பது கூட அல்ல, என்னுடைய அனுபவத்தை, கருத்தை பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு மகிழ்ச்சியும் பெருமிதமும் ஆகும். நண்பர்களே, இது எனக்கு புதிய அனுபவம். ஏனென்றால் எதிரே ஒரு கல்லூரி என்றால் ஒரு 200 பிள்ளைகளுக்கு மத்தியிலும், இலக்கியம் என்றால் ஒரு 50 ஆட்களுக்கு மத்தியிலும் முகத்தை பார்த்து பேசக்கூடிய இந்த சூழலில் முதல் முறையாக இப்படி இணையத்தின் வழியாக உங்களோடு பேசுவது இதுதான் என் வாழ்வில் முதல் தருணம். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மானுட வாழ்வில் கலை இலக்கியம் என்ன செய்துவிடும் அல்லது என்ன செய்யும். இந்த தலைப்பை மின்முற்றம் பிரியாகிருஷ்ணன் கொடுத்தவுடன் இதை நான் முகநூலில் பதிவிட்டேன். இப்படி இந்த தலைப்பிலே பேச இருக்கிறேன். அதற்கு கீழ் நிறைய பின்னூட்டங்கள் வந்தது. அதில் ஒரு பின்னூட்டம், பேராசிரியர், கோவையில் இருக்கும் பேராசிரியர் சுசீலா மூர்த்தி என்பவர் அதற்கு கீழே ஒரு வரி போட்டிருந்தார். மானுட வாழ்வில் கலை இலக்கியம் என்ன செய்துவிடும் என்பதற்கு கீழே மனிதனை மனிதனாக வைத்திருக்கும், தீவிரவாதி ஆகாமல் காப்பாற்றும் என்று எழுதினார்.
என்னை கேட்டால் ஆக சிறந்த பதில் அதுவாகத்தான் இருக்கும். மனிதனை ஜாதி மதத்தின் வேறால் தீவிரவாதியாக மாற்றாமல் மனிதனை மனிதனாக வைத்திருக்கும் என்பதுதான் சரியான பதிலாகவும் இருக்கும். என்னுடைய பேச்சும் அதை ஒட்டித்தான் பயணிக்கிறது. நண்பர்களே, ஒரு முறை திருப்பூரிலே எனக்கு கவிதையில் முதல் பரிசு கிடைத்த போது நானும் கவிஞர் தாமரை, பாடலாசிரியர் தாமரையும் தான் சென்றிருந்தோம் எனக்கு படித்ததிலே. அப்பொழுது நம்மளுடைய கவிஞர் காலமான கந்தர்வன் என் தோல் மீது கை போட்டுக் கொண்டு ஒன்று சொன்னார். சூர்யா, வாழ்நாள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது ஒரே ஒரு கவிதையை எழுதிடணும் என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் ஜி ஒவ்வொருத்தரும் ஒரு கவிதையாவது வாழ்நாள்ல காலத்துக்குள்ள எழுதிடணும்னு சொன்னார். ஏன் ஜாதி மதம் பொருளாதார ஏற்ற இறக்கமா இருக்கும். ஆனா கவிதை எழுதும் போது மட்டும்தான் அவன் நான் முதலியாரு, நான் முதலியாருக்காக கவிதை எழுதுறேன், நான் வன்னியரு, என் வன்னியத்துக்காக கவிதை எழுதுறேன் அப்படின்னு யாருமே ஒரு தலித்து நான் தலித்துக்காக கவிதை எழுதுறேன்னு எழுதுறதில்லை. கவிதை எழுதும் போது அவன் ஜாதி மதம் இனம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு அசலான மனிதனாக இருந்துதான் ஒரு கவிதையை எழுத ஆரம்பிக்கிறான். தன்னை மனிதனாக அடையாளங்களற்று உணரும் தருணம் எதுவோ அது கவிதை எழுதும் தருணம் மட்டும்தான். எனவே வாழ்நாளில் அவன் தன்னை மனிதனாக ஒரு முறையாக உணர வேண்டும் என்றால் வாழ்நாளில் ஒரே ஒரு கவிதையாவது அவன் எழுதிவிட வேண்டும் என்று சொன்னார். ஆக கவிதை என்கின்ற இலக்கிய வடிவத்துக்குள் வரக்கூடிய கவிதை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்றேன். ஒரு இலக்கியம் அப்படி என்ன செய்துவிடும் நண்பர்களே? இலக்கியம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு பாதரசத்தை போன்றது. பாதரசத்தை நீங்கள் குப்பியில் அடைத்தால் அது தட்ப வெப்பத்தை காட்டும். பாதரசத்தை நீங்கள் குடுவையில் அடைத்தால் அதில் ஊற்றி வைக்கக்கூடிய பொருள்களின் தட்ப வெப்பத்தை சூழ்நிலை அது உங்களை பிரதிபலிக்கும். அந்த பாதரசத்தை அடைச்ச என்று நீங்கள் பேசிவிட்டீர்கள் ஆனால் அதை சேர்ப்பது மிக கடினம். இலக்கியமும் அப்படித்தான். இலக்கியம் என்பது புத்தகத்தின் வழியாக இருக்கும் இலக்கியம் என்பது அல்லது கலைகளின் வழியாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் கலை இலக்கியம் என்பது ஒரு இனத்தினுடைய தட்ப வெப்பத்தை பாதுகாக்கும். தட்ப வெப்பத்தை வளர்சிதை மாற்றத்தை அது அளந்து காட்டும். கண்ணாடியில் பூசப்பட்ட பாதரசத்தை போல ஒவ்வொரு பிரதியும் இந்த இனம் இந்த சமூகம் இதற்கு முன் இப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். எனவேதான் ஒரு இலக்கியம் என்பது பாதரசத்தை போன்றது என்று நான் சொல்றேன். நண்பர்களே, எனக்கு எல்லா புத்தகத்தையும் நான் படிப்பேன். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச மைண்ட்ல புத்தியில் உட்கார்ந்த ஒரு வரி தத்துவ மேதை ஜே கிருஷ்ணன். அவர் ஒரு ஆன்மீக கட்டுரையில ஒரு வரி வரும். அவருடைய வரி, ஜன்னலை திற, காற்றும் வெளிச்சமும் இயல்பாக மிகப்பெரிய கட்டுரையில் வரக்கூடிய ஒற்றை வரி. நீங்க இருட்டான ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்க. இப்போ அந்த அறையின் இருட்டிலிருந்தும் புழுக்கத்திலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? என்ன தேடணும்? திரி தேடணும், ரத்திப்பெட்டி தேடணும், விசிறி தேடணும். இதெல்லாம் கரண்ட் இல்லாத இடத்துல சொல்றேன். அது கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இருட்டு அறையில், புழுக்கமான அறையில் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜன்னலை திறக்க. ஜன்னலை திறப்பது மூலமாக இயல்பாக காற்றும் வெளிச்சமும் உள்ளே வர ஆரம்பிக்கும். இதைத்தான் ஒருவேளை தத்துவ மேதை ஜே.கே. ஜன்னலை திற, சற்றே இயல்பாய் காற்றும் வெளிச்சம் உள்ளே வரட்டும் என்பதை ஊடகமாக சொல்லியிருப்பார் என்று தோன்றுகிறது. ஜன்னல் என்பது என்னை பொறுத்தவரை இலக்கியம்தான். அதனுடைய கதவுகளை திறப்பது என்பது புத்தகத்தை விரிப்பதுதான். நான் அப்படியாகத்தான் அந்த வரியை, தத்துவ வரியை உள்வாங்கிக் கொண்டேன். நண்பர்களே, இந்த திறப்பது
புத்தகம் என்று சொன்ன உடனேயே எனக்கு நண்பரும் கவிஞரும் முனைவருமான தமிழ் மணவாளனுடைய பழைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு அவர் கூப்பிட்டிருந்தார். பாரதிதாசனுடைய மீசை நீங்க பார்த்திருக்கீங்க. எல்லாமே பெரும்பான்மையான என்ன சொல்லுவாங்க, அதை ஹிட்லர் மீசை சொல்லுவாங்க. துண்டா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மீசை இருக்கும், மற்ற இடங்கள்லாம் இருக்காது, மூட்டுக்கு கீழே. ஆனா முனைவர் தமிழ் மணவாளன் அதை பற்றி எழுதுகிற போது இப்படி அந்த வரியில் சொல்லி இருப்பார். திறந்து வைத்த புத்தகம் போல் பரந்த மீசை, திறந்து வைத்த புத்தகம் போல் பரந்த மீசை, தீன் தமிழை காப்பது ஒன்றே உந்தன் ஆசை என்று அந்த ஒத்தை வரி வரும். இப்போ புத்தகம் என்று நாம் பேசுகிற போது தன்மை அறியாமலே பாரதிதாசன் புத்தகத்தோடு அலைந்தவர் முகத்தில். ஏனென்றால் அவருடைய மீசை திறந்த புத்தகத்தை போல் இருக்கும் என்று தமிழ் மணவாளன் சொன்ன அந்த வரி என்று ஞாபகத்துக்கு வருகிறது. நண்பர்களே, மற்ற நேரங்கள் என்றால் மிக காத்திரமான குறிப்புகளோடு இன்னும் வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் என்னிடத்தில் இந்த கொரோனா காலத்தில் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் என்னை பற்றி இந்த இலக்கியங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலை இலக்கியம் என்ன செய்துவிட முடியும்? தமிழ்நாட்டில் இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு நூல்கள் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நூல்கள் பல்கி பெருகி காலகாலமாக இங்கு நூல்கள் குவிந்து கிடக்கிறது. என்ன செய்து விட்டது என்று கேட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள். வட மாநிலத்தில் அல்லது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜாதி மத மானுட துவேஷத்தை விட தமிழகத்தில் நாம் அப்படி ஒன்றும் அவர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவில் பின்தங்கித்தான் இருக்கிறோம். அதாவது நாம் மனிதர்களாக இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், கட்சி பாகுபாடுகள் இருக்கலாம் என ஆயினும் மானுட தன்மையில் நாம் பிற மாநிலத்தவரை காட்டிலும் மேம்பட்டவர்களாக, பக்குவப்பட்டவர்களாகத்தான் தமிழன் இருக்கிறான். அதற்கு ஒரே காரணம், இங்கு தமிழன் நூல்களால் அவனுடைய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆன்றோர்களும் பெரியவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நூல் தான் இவர் இவ்வளவு பெரிய சாத்திரமான மனநிலையை நமக்கு தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போது இந்த நூல் என்ன செய்துவிடும் என்பதை வேறொரு கோணத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். விஞ்ஞானத்திலே ஒரு கோட்பாடு உண்டு. இது புனைவெல்லாம் இல்ல, கற்பனை பண்றது இல்ல, நம்ம இலக்கியவாதி செய்யறது இல்ல, விஞ்ஞானிகள் சொல்ற விஷயம். அந்த கோட்பாட்டுக்கு பெயர் குழப்ப கோட்பாடு என்று பெயர். எப்படின்னா, அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய புல்வெளியில், அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய புல்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைக்கு லேசான மாறுதல் ஏற்படுமேயானால் அது வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் அலைகளுக்கு இடையே மாற்றத்தை உருவாக்குகிறது என்று கண்டுபிடிக்கிறார். பாருங்க, அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய புல்தரையில ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய சிறகசைக்குள் ஒரு மாற்றத்தை செய்யுமேயானால் அது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கடலில் ஏற்ற இறக்கத்தை கூட்டுகிறது. கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி கூட்டுகிறது என்பதை கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டுகிறது, மாற்றத்தை உருவாக்குகிறது. இதற்கு பெயர் விஞ்ஞானத்தில் குழப்ப கோட்பாடு என்று. எங்கோ ஒருவன் எழுதுகிற காரியம், எங்கோ ஒருவன் படிக்கிற காரியம், ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பத்தை, ஒரு தமிழனை, ஒரு உறவை பாதிக்கும், மாற்றும் குழப்ப கோட்பாட்டை போல இலக்கியமும் அந்த காரியத்தை செய்யும் என்பதுதான் என்னுடைய வாதம். அதை உதாரணத்தோடு சொன்னால் நல்லா இருக்கும் சார், சொல்லலாம். நண்பர்களே, மிக காத்திரமான பெண்மணி, வெகுஜன பத்திரிகையை எழுதிய ஒரு பெண்மணி சூடாமணி, எழுத்தாளர் சூடாமணி. அந்த பெண்மணி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதை சரியான கதையினுடைய பேரு சட்டு நாற்பது வரல, ரொம்ப ரசித்த கதை அது. நான் படித்து, இது பல வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் மாதிரி அந்த கதை. அந்த அம்மாவே பழைய ஆள் தான். அதாவது விவாகரத்துனா பயப்படக்கூடிய காலகட்டம். பெண்கள்
விவாகரத்து என்றாலே பயப்படக்கூடிய காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்துல இந்த கதை நிகழ்வதாக இருக்கும். அதாவது இப்ப நீங்க தாம்பத்தியம் சரியா இல்லைன்னா கூட பெண் விவாகரத்துக்கு போயிடுறாங்க. எனக்கு சரியான புருஷனா இல்ல சார், என்ன டைவர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. புறத்தை விட்டா கூட சார் என்னால தூங்க முடியல, என்னுடைய தூக்கத்தால என்னுடைய மனநலம் உடல்நலம் பாதிக்குது, எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்கக்கூடிய காலகட்டம். ஆனா அப்போ விவாகரத்து என்பது ஒரு பெரிய சமூக கேவலமாக கருதப்பட்ட காலம். அப்ப எழுதப்பட்ட வீட்டுல புருஷன் பஞ்சாயத்து இருப்பான், நேர புருஷன்காரன் கோபமா உள்ள வருவான். ஒய்ஃப் கேப்பா, என்னங்க எவ்வளவு திமிரு பத்தியா, சுந்தர் இல்ல நான் சொல்றேன் இந்த கதாபாத்திரங்கள்ல என்னுடைய வசதிக்காக இந்த சுந்தர் முன்னாடி வேலைக்கு போறன்ற திமிரு, 4 எழுத்து படிச்சுட்டுன்ற திமிரு என்ன ஆச்சா என் ஃப்ரெண்ட டைவர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு திமிரு பத்தி அந்த கொட்டுச்சு அப்படின்றாங்க. அதாவது அவருடைய நண்பர் மனைவி நண்பனை டைவர்ஸ் பண்றதுக்காக இங்க இவர் வீட்டுல பொங்கிக்கிட்டு இருப்பார். ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் தாக்குறாங்க இருக்கும் அந்த டைலாக்லாம். எவ்வளவு திமிரு படிச்சுட்டு திமிரு, கையில பணம் வராத திமிரு, ஒரு ஆம்பளை போய் டைவர்ஸ் பண்றாங்க என்று கோவப்பட்டு வீட்டுல கத்திக்கிட்டு இருப்பாரு அவரு. இந்த அம்மா சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியான்னு கேட்டு சாப்பாடு வை அப்படின்னு அந்த அம்மா சாப்பாடு எடுத்து இருப்பாங்க. ஏதோ காரக்குழம்போ சுட்டாக்குழம்போ இருக்கும். ஒரு சாப்பிடும்போது ஒரு கிண்ணத்துல பாயாசத்தை எடுத்து வைப்பாங்க. அவர் கேட்பாரு, என்ன பாயாசம் இன்னைக்கு? பிறந்த நாளா? இல்லையே. கல்யாண நாளா? இல்லையே. உன்னை பெண் பார்க்க வந்த நாளா? அதுக்கும் இல்லையே. எதுக்கு இப்ப பாயாசம் அப்படின்னு சொன்னா செய்யணும்னு தோணுச்சு, வேற விஷயம் ஒண்ணு இல்லை. அப்படியா அப்படின்ட்டு அந்த கோபத்தோடு அந்த கணவர் பாயாசத்தை குடிப்பாரு. குடிச்சிட்டு அவர் போயிடுவாரு. அவரு போன பிறகு இவள் மனைவி ஒரு கிளாஸ்ல பாயாசத்தை, இளஞ்சூடான பாயாசத்தை எடுத்துக்கிட்டு கையில எடுத்து வச்சுக்கிட்டு சோத்துல சாஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பாயாசத்தை வாய வச்சு ரசிச்சு சொல்லுவான். மனசுக்குள்ள சொல்லுவான், வெளியே இல்ல. எங்கடி இருக்க நீ? நீ யாருன்னு தெரியாது எனக்கு. உன் வெற்றிய நான் எப்படி கொண்டாடுறது? இப்படித்தானே கொண்டாட முடியும் என்று சொல்லியபடியே அவன் அந்த பாயாசம். கதை முடிந்து விட்டது. அந்த ஒரு கதை முடிந்திருந்தது. ஆக எங்கோ ஒருவர் தன்னை போலவே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தான் விவாகரத்து பெற முடியவில்லை, இந்த பந்தத்திலிருந்து மீள முடியவில்லை. எங்கோ ஒரு சுதந்திரமாக எடுத்திருக்கிறார், அவள் விடுதலை பெற்றிருக்கிறாள். அவளுடைய வெற்றியை ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாமி அந்த பாயாசத்தை வச்சு, எங்கடி இருக்கிறீங்க, உன் வெற்றியை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல என்று பாயாசம் வச்சு கொடுக்கிறாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கடத்தியதோ, ஒரு பெண்ணினுடைய முடிவு எப்படி இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஆஸ்வாசத்தை, ஒரு திருப்தியை தந்ததோ, அது மாதிரி இலக்கியம் என்பது நேரடியா வீட்டு வாசல வந்து கதவை தந்தார். மெல்ல 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 இப்படி உங்கள் நெஞ்சத்தை, உங்கள் புத்தியை, உங்கள் மனதை வந்தடையும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சூடாமணியினுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். நண்பர்களே, என்னுடைய பாட்டி அடுப்பத்தை வச்சிருப்பாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு யாருமே இல்லைன்னு இருக்கிறப்போ அவங்க தானா பேச ஆரம்பிச்சுவாங்க. லூசு இல்ல, வைத்தியம் கிடையாது, மனசு செயல், தானா பேச ஆரம்பிச்சுவாங்க. வந்துட்டான் ஆதாரி வெக்கம் கட்டவன், எப்படி எல்லாம் என் எதுக்கு முன்னாடி வரணும், அவளை கீழ்ச்சிடும் பாரு, அப்படி எப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க. தானாவே காலி வரட்டும், மூஞ்சில துப்புறம் பாரு என்று எரிந்து கொண்டிருக்கிற அடுப்பு மீது துப்புவாங்க. சம்பந்தப்பட்ட நபர் பாட்டி யார திட்டுறாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட அம்மா பக்கத்துல வந்து, அமிர்தம்மா அப்படின்னா, வாடி எப்படி இருக்க, சமைச்சிட்டியா, குழந்தை பத்திரமா அனுப்பிட்டியா, என்ன பண்றான், பணங்கள் எதனா வேணுமா என்று சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பி பேச ஆரம்பிச்சிருவார். சற்று முன் வரை
யாரை அவர் திட்டிக் கொண்டிருந்தாரோ, தனக்கு தானே பேசிக் கொள்வது போல திட்டிக் கொண்டிருந்தாரோ, காரி துப்பினாரோ, அது குறிப்பான நபர் வந்தவுடன் அவரை நலம் விசாரிப்பதும் குசலம் விசாரிப்பதும் உதவி வேண்டுமா என்று கேட்பதும் 2 விதமான பாண்டி. நண்பர்களே, ஒருவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்பை வன்மத்தை மனதுக்குள் தேக்கி வைக்காமல் பெண்கள் சொல்லிவிடுவதற்கான ஒரு உபாயமாக அந்த காலத்தில் என் பாட்டி தனக்கு தானே பேசிக் கொள்வதை வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் மீது அன்பு பாராட்டவும் அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை. தானாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதற்காக அவர் பைத்தியம் அல்ல, மனப்பிசகு அல்ல, மனப்பிறழ்வு அல்ல. அது ஒரு விதமான விடுதலை உணர்வு. தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய கோபதாபங்களை வெளியே கூட்டி தன்னை பூரணமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யுக்தி. இது இலக்கியத்தில் நடந்தது. ஒரு பெண்ணுக்கு இலக்கியத்தில் நடந்தது. அவள் பெயர் ஆன் செக்ஸ்டன். ஆன் செக்ஸ்டன் அமெரிக்காவில் வசிப்பவள். கவிதை எழுதுவார். குடும்ப பிரச்சனை எல்லாருக்கும் பெண்களுக்கு ஏற்படுற மாதிரி அவருக்கும் நிறைய குடும்ப பிரச்சனை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். மன அழுத்தம் காரணமா, சில நேரங்கள் அது மன பெற்றகன்னு சொல்றதா தெரியல. தற்கொலைக்கு குழந்தை பெற்ற உடனே தற்கொலைக்கு முடிவு பண்றார். கணவன் மனைவி தகராறு. இவ பைத்தியம் ஆயிட்டா அல்லது பைத்தியத்துக்கான தன்மைக்கு போயிட்டா அப்படின்றதால அவளை மனநல காப்பகத்துக்கு சேர்த்துவாங்க. யாரு? ஆன் செக்ஸ்டன். ஆன் செக்ஸ்டன் இதுக்கு முன்னாடியே கவிதை எழுதுறது. ஆன் செக்ஸ்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் ஒரு காரியம் பண்ணுவாங்க. இவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது, வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா இவ ஒரு படைப்பாளி, கவிஞர். இவருக்கு மருந்து மாத்திரை கொடுத்து மயக்க நிலையில வச்சு அதை சரி பண்றதுன்றது பழைய மெத்தட். வேற புது மெத்தடை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று பார்த்து ஒரு தனி அறை, 2 பக்கமும் ஜன்னல்கள் உள்ள அறை. ஒரு பக்கம் ஜன்னலை திறந்தால் கடற்கரை தெரியும், இன்னொரு பக்கம் ஜன்னலை தெரிந்தால் புல்வெளி தெரியும், வெளிச்சம். அறைக்கு உள்ளே நிறைய ரோஜா பூச்செடிகள், ஒரு பெட், ஒரு டேபிள் மேலே தண்ணி, பேப்பர், பேனா. கதவெல்லாம் திறந்துட்டு ஆன் செக்ஷன் அந்த ரூம்ல ஓய்வெடுத்து சொல்கிறாங்க. எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, எந்த மெடிக்கல் செக்கப்பும் இல்லை. அவ தண்ணியை குடிக்கிறா, ஜன்னலை வந்து கடற்கரையை பார்க்கிறா, இந்த பக்கம் புல்வெளியை பார்க்கிறா, தன் அறையில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை பார்க்கிறாள். அவள் சேர்ல உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறாள். சரியா வரல, எழுதுறாள். கிழிச்சலும் குப்பையுமாக இருக்கிறது. இன்னொருத்தர் வராங்க, அதை அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பேப்பர், பேனா, தண்ணி. திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறார். இப்போது தெளிவாக எழுதுகிறார், எழுதி கொண்டே இருக்கிறார், தண்ணி குடிக்கிறார். இப்படியாக அவளுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் அவளே எழுதி 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 தன்னுடைய மன பிசகில் இருந்து வெளியேறி வந்துவிட்டார். முதல் முறையாக ஒரு கவிதை ஒரு பெண்ணின்மை மன அழுத்தத்தில் இருந்து, மன பிறழ்வில் இருந்து காப்பாற்றும் என்பதை முதல் முறையாக அமெரிக்காவில் அப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள். எனவேதான் நான் எந்த பெண்ணை பார்த்தாலும், எந்த தோழியை பார்த்தாலும் எழுது ஆண்களை விட அதிகமாக சொல்லிக் கொள்வதற்கு காரணம் எழுத்தின் மூலமாகத்தான் நீங்கள் உங்கள் மனபாரங்களை குறைக்க முடியும். ஏதாவது எழுது, டைரியில எழுது, எப்படியாவது எழுது என்று சொல்வதற்கு காரணம் எழுத்து என்பது கவிதை காப்பாற்றும், விடுதலை பெற வைக்கும் என்பதற்காகத்தான். ஆன் செக்ஸ்டன் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவள் மனநல மருத்துவமனையில் இருந்த போது எழுதிய கவிதை. கோதுமை வயல் அன்பாய் இல்லாததால் காகங்கள் கிழவனின் பொய்களைப் போல பறந்து போகிறது என்று எழுதுகிறார். இந்த கோதுமை வயல் அன்பா இருக்கணும்டா. அன்பா இருக்கணும்னா எப்படி? நல்ல முத்து வந்து தானியம் பருத்து இருந்து அது அன்பா இருக்குன்னு அர்த்தம். உள்ள தானியம் இல்லாம பதரா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது அன்பு இல்லைன்னு அர்த்தம். கோதுமை வயல் அன்பா இல்ல, அதனால காக்காங்க அங்க வந்துட்டு இது சரியில்லைன்னுட்டு ஓடி போயிடுது. எப்படி போகுது? அந்த கிழவங்கிறான் பார், அவன் கதை சொல்லும் போது எப்படி பொய் சொல்லுவான், அந்த மாதிரி அந்த பொய் போல காக்கா பறந்து போயிடுது என்று அவள் மனநலம் பாதிக்கப்பட்ட போது எழுதிய கவிதை வரி பாருங்க. வாழ்க்கையில் அன்பு ரொம்ப முக்கியம்டா. கோதுமை வயல் அன்பா இருக்கணும்,
இல்லைன்னா அங்க வந்திருக்கிற காக்கா கூட அந்த இடத்துல தங்காது என்பதை அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட போது எழுதி தன்னை தெரிவித்துக் கொண்டார். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உங்கள் கவிதை என்ன செய்துவிடும்? இந்த கவிதையை கேட்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உங்கள் கவிதை என்ன செய்துவிடும்? அவள் பதில் சொல்றார், என் கவிதை அல்ல, எல்லாருடைய கவிதையும் என்ன செய்துவிடும் என்றால் நமக்குள் உறைந்து போன கடலை உடைத்து நொறுக்கும் கோடாரியாகும் என்று சொல்கிறார். இந்த வரி காஃப்கா சொன்ன வரியே ஆன்ஸ்ட்ரக்ஷன் அதை மீண்டும் உறுதி செய்கிறார். உறைந்து போயிருக்கக்கூடிய கடல் ஒவ்வொருடமும் இருக்கிறது. அந்த உறைந்து போன ஐஸ் கட்டி மாதிரி இருக்கக்கூடிய மனதை உடைக்கக்கூடிய கோடாரியாக உங்கள் கவிதை இருக்கும் என்று ஆன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார். எனவேதான் கவிதை என்பது மனநலத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரு சிகிச்சை முறை என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. கவிதை வேறு எதையெல்லாம் செய்யும்? கவிதையில் வேறு எதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? கவிதை வேறு எதையெல்லாம் உங்களுக்கு பாடம் எடுக்கும் என்றால் ஒரு 3 கவிதைகளை சொல்லிவிட்டு பிறகு சிறுகதை ஓவியம் குறித்து வருகிறேன். நண்பர்களே, தேவதச்சனுடைய ஒரு கவிதை. நீங்க இந்து மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள் இருக்கும்போது அர்த்தநாரீஸ்வரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. சிவன் ஒரு பாதி, சக்தியினுடைய ஒரு பாதி, ரெண்டும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர். திருநங்கைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. கோவில்கள்லாம் இருக்கு, பெரிய புராணங்கள்லாம் இருக்கு. சிவனும் சக்தியும் வேறு வேற அல்ல, ஒன்றுதான் என்பதற்காக இறைவனே பாதி பாதியா ஒட்டி ஒரு முழுமையான உருவத்துக்கு வந்தாரு பாடம் புகட்டுறதுக்காக. சரி நண்பர்களே, எத்தனை வருஷமா நம்ம கேட்டிருக்கோம், இந்த கதையை பார்த்திருக்கோம். யாருக்காவது தோணி இருக்குமா சிவனுடைய ஒரு பாக்கியம் சக்தியினுடைய ஒரு பாக்கியம் ஒன்றாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்பது உண்மையோ பொய்யோ? ஆனால் அப்படி என்றால் இன்னொரு பாதி எங்கே? எல்லாருக்கும் தோணி இருக்குமா? அந்த பாதி எங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்ட சொல்ற மாதிரி எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்கடா இன்னொரு வாழ்க்கை தான் அதான் இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாதி சிவன் ஒரு பாதி சக்தி சேர்ந்துட்டீங்க, அர்த்தநாரியா மாற்றிட்டீங்க, ரைட்டு. மீதி சிவனுடைய பாதி எங்க, சக்தியினுடைய பாதி. புராணத்துல இதற்கு விளக்கம் இருக்குதா? இதிகாசத்துல இதற்கு விளக்கம் இருக்குதா? நிச்சயமா இல்லை. ஆனால் தேவதச்சன் அதை ஒரு கேள்வியாக முன்வைத்து இப்பொழுது கவிதையை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? சிவனும் சக்தியும் பாதி பாதியாக இணைந்து ஒன்றாக சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக மாறிவிட்டார்கள். மீதி இருந்த சிவனின் பாதியும் சக்தியினுடைய பாதியும் கைலாசத்திலிருந்து பூமிக்கு ஒரு புதரில் வந்து விழுந்தது. அங்க இல்ல, அந்த மீதி பாட், இதுல ஒரு பாட்டு அதுல ஒரு பாட்டு எங்க வந்தது? கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்து விழுந்தது என்று சொல்லிவிட்டு, கடவுளின் உடல்கள் அல்லவா, அது கடவுளுடைய உடல் தானே, சக்தி சிவன் பாதி உருவம் பாதி உடல், அது கடவுளுடைய உடல்கள் அல்லவா, அதனால்தான் இன்னும் அது அழுகாமல் இருக்கிறது, நீயும் நானும் என்பார்கள். நண்பர்களே, கைலாசத்திலிருந்து வந்து புதரிலிருந்து அதிலிருந்து உருவானவர்கள் தான் ஆண்களும் பெண்களும். இன்னும் இந்த உலகத்தில் இத்தனை யுகங்கள் ஆன பிறகும் இன்னும் இந்த உலகத்தில் மானுட இனம் அழியவே இல்லை. அதற்கு காரணம் அழியாது. நான் அழிஞ்சா என் பையன் இருப்பான், என் பையனுக்கு பிறகு என் பேர இருப்பான், என் மனைவி அவளுக்கு பின்னாடி. ஆக தொடர்ந்து ஆணும் பெண்ணும் இருந்து கொண்டே இருப்பாங்க இந்த உலகத்தில். ஏனென்றால் இது கடவுளின் நீதி. நாம் கடவுளின் நீதி. மேலிருந்து பாதி பாதியா வந்து விழுந்தாங்க ஆணும் பெண்ணுமா, அது கடவுளுடைய நீதி, ஒருபோதும் அது அழியாது என்பதை சொல்லிவிட்டு கூடவே நமக்கு இன்னொன்றையும் இந்த கவிதை நினைவுபடுத்துகிறது. ஆணும் பெண்ணும் சம அந்தஸ்து உடையவர்கள். 2 யூனிட் பிளஸ் மைனஸ் 2 யூனிட். அது
ஒன்னு இல்லாம ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது. காந்தத்தில் எப்படி வடக்கு புலமும் தெற்கு புலமும் இருக்குமோ அது போல ஆணும் பெண்ணும் ஒரே பேட்டர்ன்ல ஒரு நேர்கோட்ட இருக்காங்க. காந்தத்தை நீங்க உடைச்சீங்கன்னா இன்னொரு காந்த துண்டுலையும் உடைந்த காந்த துண்டுலையும் தெற்கு வடக்கு இருக்கும். எனவே சம அந்தஸ்து உடையவர்கள் ஆணும் பெண்ணும் அவர்கள் தொடர்ந்து ஒன்றாக ஒருமித்து பயணிப்பவர்கள் என்பதை இந்த தேவதட்சனுடைய கவிதை நினைவுபடுத்துவதாக இருந்தது. நண்பர்களே, கடவுளை பற்றி பாசிட்டிவா ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்க, நெகட்டிவா நிறைய கவிதைகள் வந்திருக்கு. அதுல ஒரு கவிதை, இது நெகட்டிவ் இல்ல, பாருங்க இந்த கவிதைய, இது ஆதவன் தீட்சணியா எழுதிய கவிதை. கடவுளை திட்டிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். என்னடா கடவுள், நீ எனக்கு இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குற, எனக்கு இவ்வளவு அவமானத்தை உருவாக்குற, நீ எல்லாம் கடவுளாடா என்று கடவுளை படைத்த கடவுளை பற்றி திட்டிக் கொண்டே இருக்கிற போது அதுல கண் கலங்கிடுவாரு கடவுள். என்னடா இந்த கேள்வி கேட்கிறான, இந்த கேவலமா கழுவி ஊத்துறான என்றால் கடவுள் கண் கலங்கி இருப்பாரு. அப்போது கவிஞர் ஆதவன் தீட்சணியா அந்த கடவுளை அழைத்து கொண்டு வருவார். வந்து ஒரு டீ கடையில நிறுத்துவாரு, ஒரு டீ கொடுப்பான்ற, ஏன்னா அழுவனுக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. அப்போ கடவுளுடைய தோற்றம் என்பது கிரீடம் வச்சு நாம பாக்குற மாதிரி இல்ல. சாதாரண ஒரு எளிய ஏழை பாழையா இருப்பாரு கடவுள். அவங்ககிட்ட வந்து பேசும்போது அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டீ கடைக்காரன் என்ன பண்ணுவான், கொட்டாங்கச்சில டீயை ஊற்றி கொடுப்பான் கடவுள். கொட்டாங்கச்சில யாருக்கு டீ ஊற்றி கொடுப்பாங்க? தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு கொட்டாங்கச்சில டீ ஊற்றி கொடுப்பாங்க, தனி கிளாஸ் மாதிரி. இன்னமும் வெளியே சொல்ல முடியாத பல இடங்களில் அந்த பழக்கம் நீடிப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் தான் உள்ளது. நண்பர்களை, கடவுளுக்கு கொட்டாங்கச்சில டீ கொடுப்பாங்க. கடவுள் சொல்வாரு, இனிமேலாவது புரிச்சுக்கிறார், உனக்கு எதிரி நான் இல்லை என்று சொல்லிவிட்டு நகர்வார் அந்த கொட்டாங்கச்சி டீயோடு கடவுள். கடவுளா இருந்தா கூட கடவுள் தோற்றத்தையும் அவனுடைய ஸ்டேட்டஸையும் பார்த்து எதுல டீ கொடுக்குறான் பாருடா, உனக்கு தான் தெரியுது கடவுள்னு. அவனுக்கு தெரியுதா? இல்ல, அவனுக்கு தெரியுது ஜாதி, புறத்தோற்றம், இதுதான். இதுல என்ன வந்து திட்டிட்டு இருக்கியடா, நீங்க உருவாக்கின கோளாறுடா இது, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லடா. கொட்டாங்கச்சி நானாடா உருவாக்கின, கொட்டாங்கச்சியில டீ குடிக்கிற வழக்கத்தை நானாடா உருவாக்கினேன், நான் உங்களுக்கு எதிரி இல்லடா, எதிரி யார் என்பதை இனியாவது புரிந்து கொள்ளும் சொல்லிவிட்டு அந்த கடவுள் போவதாக ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியது ஆதவன் தீட்சணியா. நண்பர்களே, நாம் இலக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது அது மொழி உள்ளடக்க, மொழி தான் எல்லாமே. நான் அடிக்கடி சொல்றேன், வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் ஆனது, பொருளாதாரத்தால் ஆனதல்ல. வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் ஆனது. நண்பர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஒரு கவிதையை சொல்ற பாருங்க. கல்யாணம் ஆன புதுசு ஏதோ பொய் சொல்லி மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கண்ணாடி சோடா புட்டி கண்ணாடி போட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு சோடா புட்டி கண்ணாடி போட மாட்டாங்க, அப்படி கண்ணாடி எல்லாம் இல்லைன்ற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா போனது கல்யாணம் வீட்டுக்கு போனாலே, புருஷன் வீட்டுக்கு போனோடனே அவன் கண்ணாடி எடுத்து போட்டோடனே அவன் புருஷன் அதிர்ச்சி, இவ்வளவு பெரிய சோடா புட்டி போட்டுங்கிற பொண்டாட்டியா எனக்கு தேவையில்லை, இதை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கடுமையான வாக்குவாதம். ஒரே வாரத்துல கடுமை, இது நடந்த சம்பவம், கடுமையான வாக்குவாதம், என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. அப்போ ஒரு கேவலம் வார்த்தைய கணவன் மனைவி முன்னாடி சொல்லிடுறான், கோடி உனக்கு எவ்வளவு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னு அவளுக்கு பயங்கர கோபம் வருது. யாரை பார்த்து என்ன வார்த்தையா கேட்கிறேன், என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்கிறேன் என்று கடுமையான சண்டையில பிரிஞ்சிடறாங்க ஒரே வார்த்தை. இப்போ இரண்டு குடும்பத்திலையும் சமரச பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஒன்னும் தப்பு இல்லை, அந்த வார்த்தையை அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் அவரோட போய் சேர்ந்து வாழறேன். இப்போ கணவனுக்கு ஈகோ, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகல, கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புலாம் கேட்கணும், அவளை வாழ. இப்போ மன்னிப்பு கேட்டா வாழ்வேன், மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நான் சொல்லப்பட்ட வார்த்தை என்னடி தேவையாசனம் பண்ணிட்டேன், இதுதான். அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டுட்டா முடிச்சு போச்சு. ஆனால் ஒருபோதும் அவன் கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல நான் இவளுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் அப்படின்னு இவன் என்ன சொல்றா,
வார்த்தை அளந்து பேசணும். இப்ப இவ்வளவு சர்வசாதாரணமா கல்யாணம் ஆன முதல் வாரமே இந்த வார்த்தையை பயன்படுத்தினா நீ எப்படி அடுத்தடுத்து வார்த்தைகளால் என்ன காயப்படுத்த மாட்டேன்றது என்ன நிச்சயம்? மன்னிப்பு கேட்கல. நண்பர்களே, மிக சரியாக ஒரு மாதத்துக்குள் அவர்கள் குடும்ப ரீதியாகவே பேசி விவாகரத்து பெற்றுக் கொண்டார். கோர்ட்டுகளா போல 2 பேருமே பேசி குடும்ப ரீதியா பேசி சரிப்பட்டு வராதுன்னு அவளும் சொன்ன, எனக்கு இவ சரிப்பட்டு வராதுன்னு இவளும் சொன்ன. 2 பேரும் 2 குடும்பத்தாரும் பேசி செலவான தொகையை பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க நண்பர்களே, பொருளாதாரத்தில் இந்த விவாகரத்து நடந்ததா? நடத்தையால இந்த விவாகரத்து நடந்ததா? குடும்ப ஈகோவால் நடந்ததா? அடிப்படை காரணம் ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை அவன் சொன்னதுதான் ஒரு விவாகரத்து பிரிவதற்கு காரணமாக. வார்த்தை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அம்பு அல்ல, விட்ட உடனே நேரா போறதுக்கு. பூமரா போயிட்டு யார தாக்கணுமோ அவனை தாக்கிட்டு திருப்பி உங்ககிட்டயே வந்து சேரும். வீசி எடுத்தா தாக்கிட்டு உங்ககிட்டயே வரக்கூடிய பூமராம் தான் வார்த்தை என்பது. அது அம்பு அல்ல. அப்படி என்றால் வார்த்தைகளால் ஆன இந்த இலக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ரமேஷ் பிரேம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த வரியை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் தப்பித்து தப்பித்து சிறைப்படுவது என்னும் எத்தனை காலம்? சகியே சொல், உனக்கும் எனக்கும் இடையே நிகழும் கொலைக்கும் தற்கொலைக்கும் மொழிதான் காரணமா என்று கேட்கிறார். அது எப்படி தொடர்ந்து கொலையும் தற்கொலையும் நடக்கும் என்றால், வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே சித்திருப்பு தான். வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே வார்த்தைகளால மனங்களை காயப்படுத்துவது தான் கொலை தற்கொலை. இப்ப பாருங்க, உனக்கும் எனக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் கொலைக்கும் தற்கொலைக்கும் மொழிதான் காரணமா சகியே? ஆம், மொழிதான் காரணம் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நண்பர்களே, இப்படி அறிவார்ந்த அறிவுபூர்வமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் அணுகு கொண்டிருக்கும் போது கொஞ்சம் வெகுளித்தனத்தோடு வாழ வேண்டும். நெட்டையா ஸ்ட்ராங்கா இருக்கிற மகம் முடிஞ்சிடும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளையக்கூடிய நாணல் எவ்வளவு புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் மீண்டும் நிமிர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சில வெகுளித்தனங்கள் அல்லது சகித்துக் கொள்கிற தன்மையும் வேண்டும் தான். அல்லது வாழ்வை ரசிப்பதற்கு அது அவசியப்படுகிறது. நான் சிறுகதை எழுதியிருக்கும் போது நிறைய டீ குடிப்பேன். எழுதிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுல டீ இல்ல, கடையில போய் டீ வாங்கி வர சொல்லலான்னு 5வது படிக்கிற ஒரு பையன் பக்கத்து வீட்டுல அவனை கூப்பிட்டு, சக்கர் சொம்பு கொடுத்து பக்கத்துல டீ வாங்கி ஒரு 4 கடை டீ வாங்கினோடா அங்கிளுக்கு. அவன் சொம்ப இங்க வச்சுட்டு, இரு அங்கிள் நான் போய் ஸ்கூட்டர் எடுத்துன்னு வரான். 5வது படிக்கிறேன். என்ன ஸ்கூட்டர்? பஜாஜ் ஸ்கூட்டர். பஜாஜ் ஸ்கூட்டர் தள்ள கூட முடியாது, அது அந்த ஸ்டாண்டோட இருக்க முடியாது. இவன் எப்படி பஜாஜ் ஸ்கூட்டர் எடுத்துன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். அவன் பஜாஜ் ஸ்கூட்டர் ஸ்டாண்ட தள்ளிக்கிட்டே வரான். வந்து மேல ஏறி ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் ஆகல. அவங்க அப்பா மாதிரியே அந்த பஜாஜ் ஸ்கூட்டர் கொஞ்சம் சாட்சி பெட்ரோல் வருதா பார்த்து இன்னொரு முறை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிள் கொடுங்க அங்கிள் அப்படின்னு அந்த சொம்ப வாங்கிட்டு ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு நண்பர்களே, அவன் போய் திரும்பவும் நேரம் வேகமா வந்து ஸ்டாண்ட் போட்டு தான் அங்கிள். அவன் பஜாஜ் ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவன் பஜாஜ் ஸ்கூட்டர் தான் ஓட்டி கொண்டிருந்தான். 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பஜாஜ் ஸ்கூட்டரில் வீட்டுக்குள்ளிருந்து என்னுடைய ஹாலில் இருந்து பஜாஜ் ஸ்கூட்டரை வாசலுக்கு கொண்டு போய் கடைக்கு கொண்டு போய் மீண்டும் என்னுடைய ஹாலுக்கே பஜாஜ் ஸ்கூட்டரில் வந்து தேநீர் வாங்கி கொடுத்து விட்டு போனான். நான் கேட்டேன், செமையா இருக்கா வண்டி, நல்ல ஒயிட் கலர்ல பஜாஜ், நேற்று வண்டி எல்லாம் கழுவினியா? நேற்று கழுவிட்டேன் சுத்தமா. எப்போ வேணாலும் வண்டி ஓட்டும் போது ரோட்ல போறது மட்டும் டிராபிக் மட்டும் ரூல்ஸ் மீறாம பார்த்துக்கோ, சரியா சொல்லு? ஆமா அதெல்லாம் கரெக்டா மீறுவேன், சரிங்களா? நீங்க எப்பெல்லாம் டபுள்ஸ் போனா சொல்லுங்க அங்கிள், நான் உங்களை ஏற்றிட்டு போறேன். ஓகேப்பா பாய், வண்டியை பத்திரமா பார்த்து போறா என்று சொன்னேன். வண்டி இருப்பதை அவனும் நம்பினான்.
அவன் வண்டியில் தான் போகிறான் என்பது நானும் நம்பினேன். ஆனால் அந்த இடத்தில் ஒருபோதும் பஜாஜ் ஸ்கூட்டர் இல்லவே இல்லை. இதுதான் புனைவு, ஒரு சிறுவனுடைய புனைவு. நாம் எப்படி கதை கவிதை இலக்கியங்களை எழுதுகிறோமோ அப்படி வாழும் புனைவு இது. அந்த புனைவை நான் ரசித்தேன், அவன் அந்த புனைவை நான் அங்கீகரித்து விட்டேன். எனவே அவன் என்னை ரசித்தான். இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, இத மூணாவது ஆள் பார்த்தான்னு என்ன சொல்லுவான்? சரியான லூசு படுவியா. அவன் எழுத்தாளர்ல, அவன் ஏற்கனவே அரலூசு, இந்த குழந்தையும் லூசாக்குறான் பொழுது. ஆனா அது அப்படி அல்ல நண்பர்கள். அந்த இன்னசென்ஸ், அந்த வெகுளித்தனம் தான் வாழ்க்கையை சுவாரிக்கப்படுத்தும். அதுதான் உங்களுடைய படைப்பாற்றலுக்கும் காரணமாகும். எப்பயுமே நின்றுட்டே இருக்கக்கூடாது, எப்பயுமே வரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல வெளியே இலக்கிய கூட்டத்துக்கு போயிட்டு வருவேன், 4 பேர் கையெழுத்து வாங்குவாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க கூட சேர்ந்து. ஏன்னா பேஸ்புக்ல நம்மளுக்கு 5000க்கு மேல இருக்காங்க ஆட்கள். அதுக்கு அந்த கொஞ்சம் பந்தாவில ஒரு பெரிய விஐபி மாதிரி நம்மள நடத்துவாங்க. சில இடத்துல போனா சந்தோஷமா இருக்கும். அப்படியே மிடுக்கா வரும்போது செருப்பு கட்டும் போது அந்த எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் எல்லாம் கைட்டி வச்சுதான் உள்ள வரணும். உள்ள நுழைந்தது சொல்லுவாங்க, அந்த குப்பையை எடுத்து கொட்டிட்டு வெங்காய சட்னிக்கு வெங்காயம் அரி, நம்ம இடத்துல இருந்து குப்பையை எடுத்து கொட்டிட்டு குப்பையை எடுத்துட்டு வெங்காய சட்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாதா? குப்பையை கொட்டிங்க, கை கழுவுன்னு தெரியாது. ஆமால, சோப் போட்டு கழுவு. வெங்காயத்தை ரொம்ப சீரியஸா அக்கறையா சிறுசா அறிஞ்சிருக்கும் போது, என்ன இது வெங்காயம் சிறுசா இருக்கிறேன், நான் தாளிக்கிறதுக்காக இருக்கிறேன், வெங்காய சட்னிக்கு எப்படி அரைப்பான்னு தெரியாதா? ஒரு வெங்காயத்தை கூட அறைய தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நண்பர்களே, ஒரு வெங்காயம் கூட அறிய தெரியாத எம்பில் படிச்சு பேராசிரியர் ஆகி என்ன பிரயோஜனம்? அப்போ நான் எம்பில் படிச்சுவேன், நான் முனைவர் தாக்கப்பட்ட வெட்டுவேன், நான் போனா 1000 பேர் கை தட்டுறானுங்க. அதெல்லாம் வெளியே வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீ சராசரி ஒரு புருஷன், ஒரு மனைவி கிட்ட திட்டு வாங்கக்கூடிய புருஷன், அல்லது வெங்காயம் அறிய தெரியாத எம்பில் மாணவன் அல்லது எம்பில் ஆசிரியர். அவ்வளவுதான். இத ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு நேற்று வரை நாம் எப்படி இருந்தோம், இன்று வெங்காயம் அறியும் போது எம்பில் என்னவா இருக்கு, நம்ம பொண்டாட்சி நம்மளுடைய என்னவா நடத்துறா என்று பார்க்கிற போதே அந்த இன்னசென்ட், அந்த வெகுளித்தனத்தை நீங்க ரசிக்க ஆரம்பித்தீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை சுவையாக இருக்கும். இல்லாவிட்டால் சட்ட சச்சரவா மாறிப்போடும். உங்க எம்பில் முனைவர் படிப்பு, பேராசிரியர் படிப்பு வாழ்க்கைக்கு உதவாததாக போயிடும். வாழ்க்கையோடு எப்படி வெகுளித்தனத்தை நீங்கள் அங்கீகரிப்பது, ரசிப்பது என்பதற்காக சொல்லுங்க. அதை ஒட்டி ஒரு வெகுளித்தனமான ஒரு கவிதை. நண்பர்களே, ஒரு புது கார், புத்தம் புதிய கார். அந்த காருக்கு 4 சக்கரம் இருக்கு. அந்த 4 சக்கரத்துக்கு 4 எலுமிச்சம்பழம் வைக்கக்கூடாது, ஒரே எலுமிச்சம்பழத்தை தான் வைக்கணும். அதை 4ஆ வெட்டக்கூடாது. ஆனா 4 சக்கரத்தையாலும் அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கணும் முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் கவிஞர் பூவிதழ் உமேஷ் என்கின்ற கவிஞர். ஒரு புது காரு, 4 சக்கரம், ஆனா ஒரே எலுமிச்சம்பழம் வெட்டக்கூடாது. ஆனா ஒரே நேரத்துல அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 சக்கரத்துல எப்படி நீ நசுக்க என்று சொல்லிவிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. ரொம்ப யோசிக்காத, அப்புறம் டோலா 650 வாங்கி போட வேண்டியதா போதும், தலைவலி அதிகமா. உனக்கு பிளம்பிங்கினுடைய வழக்கை விதி தெரியுமா? பெர் நவுலிச்சின் தேற்ற விதி தெரியுமா? ஆயிலரின் தியோ பாண்ட் ஃபார்முலா தெரியுமா? இந்த 3 தெரிஞ்சா அதுக்கு பதில் சொல்லு. இது 3த்தையும் நீ போய் தேட ஆரம்பிக்கிறேன் கூகுள்ல போய், அது என்ன விதி, இது என்ன விதின்னு. அப்புறம் கடைசி அவனே சொல்லுவான், குழந்தை கிட்ட இருக்கா அதுக்கான ஆன்சர். இவ்வளவு படிச்சு என்ன போயிருக்கணும்? இந்த சின்ன கேள்வி எது? புத்தம் புது கார்கள் 4 சக்கரங்களை ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தால் ஒரே நேரத்தில் ரசிப்பது எப்படி? இது உன் பையனுக்கு அவன் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறார், பையனுக்கு நான் புதியதாக ஒரு கார் ஒன்றை வாங்கி கொடுத்தேன். அவன் அந்த காரை பூஜை செய்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து நான் வாங்கி கொடுத்த காரை, புத்தம் புதிய காரை தலைகீழாக திருப்பி எலுமிச்சை பழத்தின் மீது வைத்து நசுக்கி விட்டு காரை ஓட்டினான். பார்த்தாயா, புத்தம் புது கார் ஒரே எலுமிச்சை பழத்தை 4 சக்கரங்களில் நசுக்கியதை நீ பார்த்தாயா என்று சொல்லிவிட்டு 4 சக்கரத்திலும்
என்று அந்த கவிதையை அவர் எழுதியிருப்பார். இப்படியான பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கூட இந்த வெகுளித்தனமான அதே நேரத்தில் நம்முடைய அறிவு தோற்கக்கூடிய இடங்களையும் பதிவு செய்வதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய செயல்பாடாக இருக்கிறது. நண்பர்களே, எவ்வளவு கதைகள் இருக்கு, எவ்வளவோ பேசலாம். நமக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. ரமேஷ் பிரதனுடைய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல 3 பெர்மானர்கள் அப்படின்னு ஒரு கதை, அதை சொல்ல நேரம் இருக்குமான்னு தெரியல. தனியா ஒரு சாப்டர் கொடுத்திருந்தா நம்ம கதை தனியா, கவிதை தனியா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பாருங்க, இன்னொரு கதை, இன்னொரு சிறுகதை சமீபத்துல வந்த கதை உடலு, சாரா என்கின்ற பெண்மணி எழுதியிருந்த கதை. முஸ்லிம் சமூகத்தை பற்றியான சிறுகதைகள். அந்த சிறுகதையில ஒரு இனத்தை மட்டும் காட்டல, ஒரு பெண்ணுக்கு எது அவசியம் என்பதையும் ஒரு சிறுகதை காட்டுகிறது. நான் இப்ப சுஜாதாவுக்கு தான் குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன். சுஜாதாவுடைய நச்சு பொய்யை சொல்லணும், ரமேஷ் பிரதனுடைய 3 பெர்னாக்கள் கதை இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லணும். ஆனா இப்போது மணி 10:30, 15 நிமிடத்துக்குள்ளாக 20 நிமிடத்துக்குள்ளாக நான் வந்த விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் சொல்லாமல் ஒரே ஒரு கதையை உங்கள் முன் காட்டுகிறேன். கதை எதை நிகழ்த்தும், அதை எதை போதிக்கும், எந்த வெளிச்சத்தை காட்டும். அந்த கதையில ஒரு கதை பேர் ஜாரியா. இந்த ஜாரியா கதை +1 படிக்கும் போதே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. போதும் படிக்கணும், நிறுத்திடு, 10வது போதும். வீட்டுக்கு வந்த பிறகு அவ படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா படிக்க வைக்க முடியல. வீட்டுல மாமியார் அதுக்கு அலோவ் பண்ணல. அது முக்கியமான காரணம் என்னன்னா, என் பையன் 10வது தான் படிச்சிருக்கான், அதுக்கு மேல படிச்சா நீ மதிக்காம போயிடுவ புருஷனை, எனவே நீ படிக்க கூடாது. அவ திருட்டுத்தனமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட புக்குங்களை வர வச்சு, வீட்டுல வர வச்சு திருட்டுத்தனமா புக்கை படிக்கிறான். எப்படி +2 எழுதி முடிச்சிடலாம். புத்தகம் வரும்போதெல்லாம் தன்னுடைய மகன் கிட்ட ஏதாவது சொல்லி அடினா அடி, அப்படியாப்பட்ட அடி, வெளுத்து வாங்கிடுவான் அவன் புருஷங்காரன். அது முஸ்லீம் புருஷன். கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பான். வேற யாருன்னா தான் இந்த வாழ்க்கைய வேணான்னு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரியான அடி அடிப்பான். திமிரு குச்சோடு என்ன நினைக்கிறேன், வாழ வெட்டிய பொருள், அப்படி இப்படி கடுமையான அடி அடிப்பான். அது எதுக்கு அடிக்கிறான்னு முதல் 3 பக்கம் தெரியாது, 3வது பக்கத்துல தான் தெரியும். அவ புக்கு படிக்கிறான்றதுக்காக தான் அடிப்பான். அன்னை விட அடிப்பாங்க அப்படின்றதுல நீங்க எல்லாமே உலகமே அந்த கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கல்யாணம் பொண்ணு தேடுறப்ப என்ன தேடுறீங்க, என்னை விட கம்மியா ஹைட் இருக்கணும்னு தேடுறோம். ஏன் உன்னை விட ஹைட்டா இருந்தா என்ன, எனக்கு ஈக்குவலா படிச்சிருந்தா பரவாயில்ல, என்னை விட அதிகமா படிச்சிருக்காரு, ஏன் தன்னை மீறி போடுறாரு. ஹைட்டே அப்படித்தானே சார் பார்க்கணும். என்னை விட கம்மியா, ஒரு 2 இன்ச்சாவது கம்மியா இருக்கணும். என்னை விட ஹைட்டா இருந்துச்சுன்னா ஐயோ பொண்ணு ஹைட்டா இருக்குப்பா, ஏன் உடல் ரீதியா கூட இவனை விட தாண்டி போயிடக்கூடாது பெண்ணு, அப்படித்தான் நம்ம கட்டம் வச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த கதை 10வது தாண்டி படிக்க கூடாது என்பதும், படிக்கிற பெண் தொடர்ந்து அடி உதை வாங்குவதும் தான் அந்த கதை. அதுல வரக்கூடிய ஒரு போர்ஷன் மட்டும் படிக்கிறப்பா. அக்பரு தெரியுமால உன் பொஞ்சாதி சங்கதி, இது மாமியார்காரி புள்ள கிட்ட சொல்றான். அக்பரு தெரியுமால உன் பொஞ்சாதி சங்கதி, ஒய்யார கொண்டையில தாழ போவான், உள்ள இருக்குது ஈரும் பேரான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிடக்காது. இவ சோறுக்கு 12ஆம் படிக்கிறாளாம். இவ செட்டுக்காரி புக்கு கொடுத்துட்டு போறான். என்னடா என்னமோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு போறாளேன்னு பார்த்தா அடுப்படிக்குள்ள புக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் அப்பவே என் மகன் 10வது தான், உங்க மகன் அது வரைக்கும் படிச்சா போதும் சொல்லி தானே முடிச்சோம். இப்ப இவ கெட்ட கேட்டுக்கு 12ஆம் படிக்கிறாப்புல. இப்பவே இப்படின்னா உன்னைய மிஞ்சி படிச்சு கிழிச்சுட்டா உனக்கு கஞ்சி தண்ணிய காலால தான் ஊட்டுவாளே என்று மகனை ஏற்றிவிட மகன் தன்னுடைய மனைவியை அடிக்க ஓடுகிறான். அப்போது ஒரு வரி வரும், அவனுக்கு விருப்பமான தேவைப்படும் இடங்களை மட்டும் விட்டு விட்டு அடித்தான். மிரண்டு போயிட்டார். ஒரு ஆணுக்கு தேவைப்படக்கூடிய இடம் எது? 2 பகுதி 3 பகுதி. அந்த 2-3 பகுதிகளை மட்டும் விட்டு விட்டு மற்ற இடங்களிலெல்லாம் அவன் அடித்தான். எவ்வளவு ஆணாதிக்கம் இருப்பாங்க, தனக்கு எவ்வளவு சுயநலம். தனக்கு தேவைப்படும் இடத்தை மட்டும் விட்டு விட்டு மற்ற இடத்தை
அடித்தான் என்று அவனை அடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க பொண்ணு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஒன்னா கூட்டிட்டாங்க. எல்லாம் சோகமா இருப்பாங்க. அந்த மாமியார்காரி அடிச்சு பேசி கொள்ளுவாங்க. ஏன்டி இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து அப்படி இப்படி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டான். பேச்சரவும் மெல்ல தீர்ந்த பிறகு என் புள்ள ஆயிஷி அந்த அக்கௌண்ட்ஸ் கேட்டனே எடுத்தாந்தியா என்றாள் ஜாலியா. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மத்திய எல்லோரும் அமைதியாக அவளையே விட்டு பார்த்தார்கள். கஜிதா கேட்டார், ஏண்டி இதுக்கப்புறமும் படிக்க போறியா? கொஞ்சம் யோசிக்காமல் பதில் சொன்னாள் ஜாலியா. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு அது. அடிக்கு பயந்துட்டு அடிக்க முடியாதுல்ல. அப்பொழுது அவள் முகத்தில் அரும்பிய புன்னகையின் வெளிச்சம் டியூப்லைட்டின் வெளிச்சத்தை மங்களாக்கியது என்று கதை. அவன் அடிக்கிறான், அது பாட்டு அடி தனி, இது பாட்டு அடிக்கிறான்றதுக்காக படிக்க விட முடியாது இல்ல என்று திருமணம் ஆகிவிட்டு போன 12ஆம் வகுப்பு மாணவி சொல்வதாக ஒரு கதை. ஒரு சமூகத்தில் படிப்பு எப்படி நசுக்கப்படுகிறது என்பதையும் காட்டுகிறது. பெண்களுக்கு கல்விதான் வாழ், கல்விதான் கேடயம் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறது சமூகத்தில். நண்பர்களே, இதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறுகதை என்ன செய்துவிடும் என்றால் இந்த ஒரு கதை வழியாக நாம் சொல்லிவிடலாம். ஒரு பெண் ஒரு ஆண் இல்ல, சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு. நண்பர்களே, கடித இலக்கியம் என்று ஒன்று இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். ஹீரா கடிதம், அண்ணா கடிதம், புதுமை பித்தன் கடிதம் ஆகியது. ஆனால் எப்பொழுது அது கடிதம் இலக்கியமாக மாறுகிறது என்றால், தனி மனித கடிதம் ஒரு சமூகத்துக்கான வெளிச்சமாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது அது இலக்கிய அந்தஸ்துக்கு அடைகிறது. எப்படி? உதாரணம் ஒன்று. சமீபத்தில் ஒரு இந்தி நடிகர் இறந்துட்டார் பாருங்க, இர்பான் கான். புற்றுநோயால இறந்துட்டார். அவரு மிக சிறந்த நடிகர். நான் நடிகர்கள் மீதுதான் எனக்கு பெரிய அவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடையாது, நடிக்கிறான்றத தவிர. ஆனா அந்த மனுஷன் ஒரு இலக்கியவாதியா வாழ்ந்திருக்கான் இர்பான் கான். அவருக்கு கடைசி காலகட்டத்துல இர்பான் கான் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் அடடடா, ஒட்டுமொத்த இனத்தை பத்தியும் அப்படி பேசக்கூடிய ஒரு கடிதம். அவன் முஸ்லீமா இந்துமா அதெல்லாம் பார்க்க இந்த கடிதத்துல வரக்கூடிய வரி பாருங்க, ரொம்ப ஸ்லாகிச்சிட்டேன். இது உண்மையிலே இலக்கியம். சமீபத்தில் இறந்து போன இர்பான் கான் எழுதிய கடிதம் என்பது இலக்கியம். அவர் எழுதுறாரு, நான் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில்ல போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் இறங்க போறேன் எங்கேயாவது எழுதுறேன். நான் அதுக்குதான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஆனா டிடிஆர் வராது. வந்துட்டு பாதி நடுவுல வந்து, தம்பி நீ இறங்குற இடம் இறங்கு கீழே. இல்லையே, நான் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய கனவு இலக்கு எல்லாம் ரொம்ப பெருசு, அதை அடையிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். இவன் நடுவுல டிடிஆர் வந்து இல்ல இல்ல இடம் வந்துருச்சு இறங்குன்றாரு. இது ஏன் இடம் இல்ல, இல்ல இறங்கு, முடிஞ்சு போச்சு, உன் டிராவல் முடிஞ்சு போச்சு இறங்குன்றார். ஏனென்றால் மிக குறைந்த வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த கடிதத்தை மரண தடுவாயில் எழுதிய கடிதம். அப்படித்தான் வாழ்க்கை. நாம் திட்டமிட்ட பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது டிடிஆர் என்கின்ற கடவுள் அல்லது இயற்கை, நீ போக வேண்டிய இடம் எங்களுக்கு தெரியும், போதும் இறங்கு என்று இறக்கி விட்டு போவதாக இருக்கிறது. இதை பார்த்தால் ஒரு பக்கம் விளையாட்டு மைதானம், அது வாழ்க்கை மைதானம். இன்னொரு பக்கம் மரணம் என்கின்ற மைதானம், மரணம் என்கின்ற அரங்கம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவிலே ஒரு சாலை இருக்கிறது. நான் சாலையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் வாழ்க்கை என்ற விளையாட்டு மைதானம், இன்னொரு பக்கம் மரணம் என்கின்ற அரங்கம். அரங்கத்துக்கு செல்வதா, வாழ்க்கைக்கு செல்வதா? வாழ்க்கையிலிருந்து தான் வந்திருக்கிறேன். நான் சாலையின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். ஏதாவது வந்தா அதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு நான் அந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் போனா மரணம் தான். இப்படி வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய சாலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். கடைசி அதுல ஒரு வரி வரும். ஒரு தக்கை கடலிலே மிதந்து கொண்டிருக்கும் போது தக்கைக்கு என்ன இருத்தல் வேண்டி இருக்கிறது. இது என் இடம், இது எனக்கான இடம், இது எனக்கு மட்டுமே சொந்த இடம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தக்கை எப்பயாவது சொல்ல முடியுமா? கடலில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தக்கை இது எனக்கு சொந்தமான இடம், இது என்னுடைய பரப்பு என்று சொல்ல முடியுமா? அலை அடிக்கிற இடமெல்லாம் தக்கை போய்கொண்டே தானே இருக்க வேண்டும். நான் தக்கை, இதில் என்ன இருத்தல் வேண்டி இருக்கிறது
என்று கேட்கிறார். இன்னொரு இடத்தில் அவர் நல்ல மனுஷர், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதனால எல்லாரும் அவரு நலமாகணும் பிரார்த்தனை பண்ணாங்க. அப்ப இவர் எழுதுறாரு, இந்த பிரார்த்தனை எல்லாம் சும்மா டுபா கொடு, எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணா உடனே ஜெயிச்சிருவாங்கல்ல, அல்லது கூட்டு பிரார்த்தனை பண்ணா உடனே தலைகீழ மாறிடுமா, ஒரு நோய்க்கு வந்து போயிடுமா, ரொம்ப அபத்தம். மதத்துல இருக்கக்கூடிய அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரார்த்தனைக்கு வந்து அத்தனை சக்தி இருக்குது, ஒன்று கூடக்கூடிய சக்தி இருக்கு, பிரார்த்தனை எல்லாம் பண்ணி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி எந்த காரியத்தையும் நாம் செய்து கொள்ள முடியாது. அது வந்து அப்படி நேரடியா சொல்லிட முடியாது இல்ல, கூட்டு பிரார்த்தனையாளர்களை கிண்டல் அடிச்ச மாதிரி ஆயிடும், அதெல்லாம் இல்ல. ஆனா பிரார்த்தனை வேஸ்ட் அப்படின்றத இர்பான் கான் சொல்றாரு. எனக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க, அழுது பிரார்த்தனை பண்ணாங்க, ஆனாலும் அவர்கள் பிரார்த்தனை செய்கிற போது ஒரு தளிர் முளைக்கிறது, ஒரு துளிர் முளைக்கிறது, ஒரு இலை வருகிறது, ஒரு பூ முளைக்கிறது, சந்தோஷமா இருக்குது. அந்த இதெல்லாம் அந்த பிரார்த்தனையால நடந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே அந்த பூ காய்ந்து சருகாகி தரையில் விழுகிறது. இது தவிர்க்க முடியாது விஷயம். என்ன, பிறந்துட்டா சாவ போறோம், இதுல பிரார்த்தனை பண்ணி எல்லாம் ஒண்ணே ஆக போறது இல்லை. அப்படின்னா நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு முட்டு மலரும், அது பூ ஐத்திற்கு விழுந்துடும், கீழே காஞ்சி போயிடும் என்பதாக பிரார்த்தனை குறித்தும் அவர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அதை ஒரு புனைவாக அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார். எப்பொழுது ஒரு நான் ரொம்ப அந்த கடிதத்தை படிச்ச உடனே தமிழ் இந்துல தான் அந்த கடிதம் வந்தது, மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த கடிதம் அவ்வளவு அற்புதமான அந்த கடிதமாக இருந்தது. நண்பர்களே, நீங்கள் புராணங்களை அல்லது இதிகாசங்களை நம்மளுடைய பழைய இலக்கியங்களை படித்தால் கூட அது மேம்போக்கத்தான் எல்லாம் படிக்கிறாங்க, அதனுடைய ஆழம் கருதி யாரும் படிக்கிறது இல்லை. சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணகியால தான் மதுரை எடுத்து போச்சு, அவருடைய கட்பால தான் மதுரை தீக்கிரையாச்சு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சாதாரண பார்வை, ஒரு கட்பாலையா ஒரு மதுரை எரிஞ்சு போயிடும், ஒரு பொண்ணு சொல்லியா ஒரு மதுரை எரிஞ்சு போயிடும். ஆமான்றது அதை கொண்டாடுறதுக்கு ஒரு பார்வை, அது ஒரு சமய பார்வை அல்லது பழமையான பார்வை. ஆனால் இளங்கோவடிகள் அப்படி மட்டுமே எழுதல. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, சிலப்பதிகாரத்தில் அழற்படு காதையில மதுரை எரிவதற்கு முன்பாக என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் நீங்க தான் படிச்சவங்க, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் நினைவுபடுத்தி சொல்றேன். சிலப்பதிகாரத்துல மதுரை எரிவதற்கு முன்பாக 5 பூதங்கள் மதுரையை விட்டு வெளியே போகுது. ஒண்ணு அரச பூதம், வேளாண் பூதம், வணிக பூதம், சதுக்க பூதம், ஆதி பூதம். 5 பூதங்கள் வெளியே போகுது. ஏன்னா இந்த 5 பூதங்களும் ஒரு ஒரு பொருளுக்கு இன்சார்ஜ். அழிவுக்கு வந்து ஆதி பூதம், நீதிக்கு வந்து அரச பூதம், வேளாண்மை தொழிலுக்கு வேளாண் பூதம், பொருளாதாரத்துக்கு வணிக பூதம். ஒன்னொன்றுக்கும் ஒரு பூதங்கள் இன்சார்ஜா நம்மால அதுக்கு குடையுல ஸ்தாபிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்லுது, அந்த 5 பூதமும் மதுரையை விட்டு வெளியே போகுங்க. போகும்போது ஒருத்தன் கேட்பான், ஏன் எல்லாம் வெளியே போறீங்க அப்படின்னு. இந்த மன்னன் செங்கோல் தவறும் போது இந்த நகரத்தை தீயானது உண்ணும் முறையால் உண்ணும் என்பதை நாம் அறிதல் முறையால் அறிந்தோம், ஆகையால் இந்த நகரை விட்டு வெளியேறினோம் என்று ஒரு இடத்துல வரும். நண்பர்களே, ஒரு நாட்டுல வேளாண்மை விவசாயம் போயிடுச்சுன்னா, நீதி போயிடுச்சுன்னா, பொருளாதாரம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும், அந்த நாடு அழியறத தவிர. ஆகையால ஏற்கனவே தீக்கு இரையாவதற்கு முன்பாகவே இந்த நகரத்தில் இருந்து இந்த பூதங்கள் எல்லாம் போய்விட்டது. அப்படி என்றால் அந்நகரத்தினுடைய கட்டுமானம், ஆட்சியாளர்களுடைய கட்டுமானம் சிதைந்து விட்டது. எனவே நகர் அழிவதை தவிர வேறு வழியே இல்லை. கண்ணகி ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆனால் ஆதார காரணங்கள் இதுவல்ல. வணிகம் போய்விட்டது, பொருளாதாரம் போய்விட்டது, நீதி போய்விட்டது, வேளாண்மை போய்விட்டது. எனவே நகர் அழிவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அந்த காலத்திலேயே வேறொரு புனைவின் மூலமாக அழற்படு காதையில் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருப்பதை நாம் வசதியாக மறந்து பிடிக்கிறோம். வெறும் கண்ணகியை மட்டுமே பிடிச்சுக்கிறோம். நாம் இலக்கியத்தை சரியாக பார்க்க தவறிய இடம் இதுதான். எல்லாரும் திருமூலர் வந்து ஆஹா ஊட்டோ சிவன் அப்படியே உள்ள இறக்கி வீட்டுல உட்கார வச்சிடற மாதிரி சிவ பக்தர்கள் எல்லாரும் கொண்டாடுவார்கள். எனக்கும் சிவன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்படி அதை உள்வாங்கணும்ன்றது மட்டும்தான் நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. திருமந்திரத்துல 121வது பாட்டுல வரும், கரத்தால் நீர் சுட்டி காவை வளர்க்கார்
நரகத்தில் நிச்சீரோ நல் நெஞ்சீரே என்று திருமூலர் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? கையில தண்ணிய முண்டு காட்ட வளர்க்காதவன் நரகத்துல நிற்பான். ஒண்ணு கேளுங்க, ஒண்ணு தெரியுங்க, சொல்லுங்க. தோட்டம்னா என்ன, காடுனா என்ன? அது இஷ்டத்துக்கு வளர்ந்தா அது காடு, நாம வளர்ந்தா தோட்டம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? தண்ணிய கையில முண்டு ஊத்தி காட்டை வளர்க்கணும். எப்படியா காட்டை வளர்க்க முடியும்? தோட்டத்தை தானே வளர்க்கணும். காய் என்றுதான் இவர் குறிப்பிடுகிறார். கரத்தால் நீர் சுட்டி காவை வளர்க்காத, கரத்தால கையால தண்ணி ஊத்தி காட்டை வளர்க்கணுமா? காடு மழையால வர்றது தானா வளருது. ஆனா திருமூலர் தான் முதல் முறையாக நீ உன்னுடைய கையினால் தண்ணியை முண்டு ஒரு காட்டை வளர் சொல்கிறார். அப்படி என்றால் திமுக ஆட்சியின் போது சமூக காடு வளர்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு 4 மரம் ஒரு 4 செடி வச்சு சமூக காடு அப்படி. அது தண்ணி ஊத்துறதுக்குலாம் ஆள் வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ல கூட ஒரு இடம் கிடைச்சா கூட அங்க வந்து சமூக காடுன்னு ஒரு 4 செடியை வச்சு சென்னை மாநகராட்சி சமூக காடு. எல்லா இடத்துலயும் மரம் வளர்க்கணும், எந்த இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதத்தான் அந்த காலத்திலேயே திருமூலர் எல்லாரும் அவன் வீட்டை சுத்தி ஒரு 4 மரம் 5 செடி வச்சு ஒரு காட்டை உருவாக்குங்க. அதுக்கு தோட்டம் இல்ல, காடுதாண்டா அதுக்கு பேரு. அதுக்கு நீயே தண்ணி ஊத்து, நீ உன் கையால தண்ணி ஊத்து என்பதை திருமந்திரத்தில் திருமூலர் 121வது பாட்டு ஏற்கனவே அந்த காலத்திலேயே சொல்லிட்டார். ஆனா நாம திருமூலர் காடு வளர்க்கறதை பத்தி சொல்லியிருக்காரு, சமூக காடு வளர்க்கறதை பத்தி சொல்லியிருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சிவனை மட்டுமே கெட்டியா போச்சு. நம்மளுடைய பார்வையும் நம்முடைய இலக்கியத்தை அணுகுகிற கோணமும் மாறினால் மட்டும்தான் இலக்கியத்தை நாம் செப்பனாக செம்மையாக காட்டிவிட முடியும். நண்பர்களே, ஓவியம் என்று வருகிற போது நிறைய ஓவியங்கள் இருக்கு. இப்போ பாருங்க, சீனிவாச நடராஜன் ஒரு புத்தகத்துக்கு, இந்த புத்தகத்தின் பெயர் கடவுளை கண்டுபிடிப்பவன். கடவுளை கண்டுபிடிப்பவன் என்கின்ற இந்த புத்தகத்துக்கு, என் புத்தகத்துக்கு தான் ஓவியம் அட்டை வடிவமைப்பு சீனிவாச நடராஜன். கையெல்லாம் இருக்கு, ஆனா உடம்பு இல்ல, முகம் இல்ல. ஏகப்பட்ட கை இருக்கு, கையில எந்த கையிலையும் எந்த ஆயுதமும் இல்லை. இந்த படத்துல, இந்த ஓவியத்துல எந்த கையிலும் எந்த ஆயுதமும் இல்லை. நாம தான் இனிமேல் விருப்பப்பட்ட ஆயுதங்களை, தேவையான நமக்கு தேவையான ஆயுதங்களை நாம் தான் வச்சுக்கணும் இனிமேல். அந்த உடம்பு ஆனா பெண்ணா, ஆன பெண்ணா மாத்தலாம், பெண்ணா ஆனா மாத்தலாம். ஆனா உடம்பும் இல்லை, முகமும் இல்லை. இந்த முகம், இந்த உருவம் நான் விருப்பப்பட்டு வச்சுக்கிறேன். என்னுடைய புனைவு, என்னுடைய காதலிய இந்த காளியாக மாற்றணும், என்னுடைய மனைவியை காளியாக மாற்றணும், என்னுடைய குரு ஆசிரியையை இந்த உருவத்துக்குள் நான் பொறித்து விட முடியும். யாரோ ஒரு பெண்ணை, யாரோ ஒரு ஆணை இந்த உருவத்துக்குள் செய்யணும். கைகளுக்கு பதில் வேல் சூலாய்க்கு பதில் நான் பேனாவையும் கம்ப்யூட்டரையும் கூட இந்த கைகளில் கொடுத்து விட முடியும். கடவுள் என்பது நான் உருவாக்குவது. கடவுள் என்பது என்னை காக்கிற கடவுள் என்பது எனக்கு கூட இருக்கிறவங்களாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இந்த உருவம், இந்த கடவுளுக்கான முகம், உடல் எல்லாம் நீங்கள் உங்களுக்கான கடவுளை இதனோடு பொருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுள் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும், உங்கள் கடவுளை தான் என்பதான ஒரு தர்க்கத்தை, விடையல்ல, தர்க்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் கடவுளை கண்டுபிடிப்பவன் என்கின்ற இந்த வார்த்தைக்கு இப்படியான ஓவியத்தை இவர் சீனிவாசன் நடராஜன் ஓவியர், மிக சிறந்த ஓவியர், அவர் அனுப்பியிருக்கிறார். ஒரு ஓவியம் என்பது கூட இப்படியானதான். நமக்குள் தர்க்கத்தை உருவாக்கி நமக்கான வாசல்களை, திறவுகளை திறக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இப்படியான விஷயங்களை தொடர்ந்து மனிதர்களுக்கும் மானுட சமூகத்துக்கும் நாடகத்தின் மூலமும், ஓவியத்தின் மூலமும், சிறுகதையின் மூலமும், கவிதையின் மூலமும், அன்றாடம் நடக்கும் சம்பவங்களின் மூலமும், சம்பவங்கள் நாம் பார்க்கிற கேட்கிற சம்பவங்கள் எல்லாம் இலக்கியத்தில் சேருமானா இலக்கியம்தான். அவைகள் காட்சி வடிவங்களாக இருக்கிறது, வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக இருக்கிறது. அதை எழுத்தாக மாறாவிட்டாலும் கூட அவை எல்லாமே இலக்கிய அந்தஸ்து உள்ளவைதான். எனவே இப்ப நான் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் சட்டுன்னு ஒரு வழியில சொல்லிட்டு போறேன் பாருங்க. இலக்கியம் என்பது பாதரசத்தை போன்றது. இலக்கியம் என்பது, கவிதை என்பதை
ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் எழுதிவிட்டு அசலாக மனிதனாக மாற வேண்டும். கேட்க சொல்வது போல உங்கள் ஜன்னலை நீங்கள் திற, இயற்கையும் வெளிச்சமும் இயல்பாக உள்ளே வரட்டும். விஞ்ஞான கோட்பாட்டில் எப்படி குழப்ப கோட்பாடு இருக்குமோ அப்படித்தான் நீங்கள் எழுதுகிற இலக்கியமும் செயலும் எப்படியாவது யாரோ ஒருவரை வந்து அடையும். உதாரணத்துக்கு சூடாமணியினுடைய சிறுகதை தன் மனதில் இருப்பதை வெளியே கொட்டிவிட வேண்டும். தன்னுடைய ஆற்றாமைகளை எல்லாவற்றையும் வெளியே நீங்கள் சொல்லிவிட வேண்டும். அது உங்களை காப்பாற்றும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன் செக்ஷன் என்ற பெண்மணி மனப்பிறவில் இருந்து காப்பாற்றியது அவருடைய எழுத்துக்கள் தான். எனவே பெண்களே, நீங்களும் உங்களை விடுதலை பெற, உங்களை தற்காத்துக் கொள்ள எழுதுங்கள் என்று அவளுடைய கவிதையை சொன்னேன். அர்த்தநாரீஸ்வரனுடைய மீதி பாதி எங்கே போனது என்பதற்கு விடையாக தேவதச்சனுடைய கவிதை. மொழிதான் வாழ்க்கையா என்றால் ஆம் என்பதற்கு ரமேஷ் பிரேமனுடைய கவிதை. கொஞ்சம் இன்னசென்ட் தேவை என்பதற்கு பூவிதழ் உமேஷின் கவிதை. இருக்கக்கூடிய சமூக கோளாறுகளுக்கு கடவுள் காரணம் அல்ல, மனிதனா என்பதற்கு ஆதம் தீட்சண்யாவினுடைய கவிதை. உடல் சிறுகதை குறித்து ஒரு பெண்ணிற்கு கல்வி எப்படி அவசியம் என்பதை அது வலியுறுத்துகிறது என்பதை பற்றியும், கடிதம் எப்பொழுது இலக்கியமாக மாறும் என்பதற்கு இர்பான் கான் எழுதிய கடிதம். நம்மளுடைய பழைய இலக்கியங்களை நாம் சரியாக பார்க்க தவறிவிட்டோம், புதிய கோணத்தில் அணுகாமல் விட்டுவிட்டோம் என்பதற்காக திருமந்திரம், சிலப்பதிகாரத்தில் இருந்து சில குறிப்புகள், ஓவியங்கள் எப்படி மனித வாழ்க்கையில் தர்க்கத்தை உருவாக்கி நமக்குள் புதிய வெளிச்சங்களை தரும் என்பதை சீனிவாசன் நடராஜனுடைய ஓவியம் இப்படி கதை, கவிதை, ஓவியம், கடிதம், சில மேற்கோள்கள் வழியாக நம்முடைய மனித இனத்தை அது எப்படி செப்பனிடுகிறது, மாற்றுகிறது, அது எப்படி நம்மை மனிதனாகவே வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு எனக்கு தெரிந்த வகையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தம்ம பதத்தில் புத்தர் சொல்வார், பிரதிபலிக்காத மனம் ஒழுகுகிற கூரை வீட்டுக்கு ஒப்பானது, அது ஒருபோதும் குடியிருக்கவே முடியாது. நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய மனம் என்றால் உங்களுடைய கோபங்களை, தாபங்களை, அன்பை, வன்மத்தை, கருணையை, உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்களுடைய இலக்கை பிரதிபலியுங்கள். அதை கவிதையாக, கட்டுரையாக, சிறுகதையாக, ஓவியமாக எப்படி வேண்டுமானாலும் பிரதிபலிக்க. ஏனென்றால் பிரதிபலிக்கிற மனம் என்பது ஒழுகாத வீடு. தொடர்ந்து ஒழுகிக் கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் ஒருபோதும் குடியிருக்க முடியாது. நீங்கள் ஒழுகாத வீடு என்றால் பிரதிபலியுங்கள், இலக்கியத்தின் வாயிலாக பிரதிபலியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆவணப்படுத்துங்கள். அது உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சமூகத்தை தொடர்ந்து மேன்மைப்படுத்தும், உங்களை மனிதனாக வைத்திருக்கும். மனிதம் ஒன்றுமே மாறாத ஜீவன், மனிதம் மட்டுமே என்றைக்குமான கடவுள் என்பதாக கூறி என்னுடைய இலக்கிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி நண்பர்களே. உங்களோடு ஒரு மணி நேரம் உங்களோடு நான் உரையாடற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய டாக்டர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கம். நன்றி ஐயா. இலக்கியம், கலை ஆகியவை என்னதான் படித்திருந்தாலும், மெத்த படித்திருந்தாலும், கல்வி என்பது எவ்வாறெல்லாம் பார்க்கப்பட வேண்டும், எந்தெந்த நோக்கத்தில், எந்தெந்த பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் என்று மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். அது மட்டுமல்லாது கவிதையை, சிறுகதையை, இலக்கியத்தை, ஓவியத்தை மிக அழகாக எடுத்துக்காட்டுகளுடன் எங்களுக்கு எடுத்து உரைத்தீர்கள். இப்படி பார்க்கும் பொழுது இயல்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இனிமேல் ஒரு கவிதையை படிக்கும் பொழுதோ, அல்ல ஒரு கதையை படிக்கும் பொழுதோ, அல்லது ஒரு நாவலை படிக்கும் பொழுதோ உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். அது மட்டும் அல்லாமல் இலக்கியங்கள் நமக்கு அனைவருக்குமே ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தர வேண்டும், படைப்பாற்றலை தர வேண்டும் என்பது இயல்பு. ஒரு கல்வி என்பது கற்பது, அதன் அடுத்து தேடுவது, அதற்கு அடுத்தது படைப்பது என்று ஆக வேண்டும். ஆனால் நிறைய பேர் கற்பதோடு நின்று விடுகிறார்கள். அதற்கு பின்பு தேடுவதையோ அல்லது படைப்பதையோ அனுமதிப்பதே இல்லை. அந்த வகையில் இன்று நீங்கள் அந்த முப்பரிமாணங்களை மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். உங்களை பாராட்டி நிறைய பேர் இன்று, அதாவது 3 நாட்களாக தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கக்கூடியவர்கள்
ஒவ்வொருவராக அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அதுவும் இன்று நிறைய பேர் அதிகரித்து உங்களுடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாராட்டு மழை மிக அழகாக நிறைய பேர் அவருடைய செய்தியை மிக அழகாக பாராட்டி தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய செய்தி உண்மையாவே அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருந்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. மிக நன்றி ஐயா. நீங்கள் சொன்னது உங்க உரையாடலின் முடிவிலேயே நீங்கள் என்னென்னலாம் சொன்னீர்கள் என்பதை தொகுத்தும் வழங்கிவிட்டீர்கள். அதனால் அந்த பணி எனக்கு இல்லாமல் போய்விட்டது. மிக அருமையான ஒரு சொற்பொழிவு, மிக அருமையான இந்த நேரத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுடைய இந்த உரையானது எங்கள் அனைவருக்கும் ஒரு ரிலாக்ஸ் என்பார்களே, அது மாதிரி மனதை ஒரு லேசாக ஒரு சிறகுகள் போல ஒரு இறக்கை போல மாற்றி அமைத்துள்ளது என்பதில் ஐயப்பாடு இல்லை என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வில் கேள்வி பதில்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து நாளை இதேபோல் 9:45 வேறொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம். இதுகாரும் இதனுடன் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக மிக அருமையாக உரையை தந்த அமிர்தம் சூர்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கலந்து கொண்ட ஆசிரியர் பெருந்தகை அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்.